இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வணங்காமுடி அயோத்திதாசர் பாபா சாஹிப் வாசகப்பாட்டை சேர்ந்த நண்பர்களே, இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் சாத்த பாக்கியராஜ் அவர்களே, அண்ணன் டி துளசிமணி அவர்களே, எப்பொழுதும் தன்னை பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஓடி சென்று தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு ஒரு வெட்ட வெளிச்சமான அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கும் அண்ணன் ஆர்வம் அவர்களே, எண்ணற்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த புத்தகத்தை தமிழகத்தில் எத்தனையோ இயக்கம் இருக்கிறது, எத்தனையோ ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும், இடஒதுக்கீட்டிற்கு எதிரான ஒரு அநீதியை பொதுவில் கொண்டு வர வேண்டும் என்று யோசித்து அதற்கான ஒரு ஆய்வில் இறங்கி அதற்கான ஒரு புத்தக வடிவில் ஒரு பொக்கிஷமாக ஒரு தீப்பொறியை தமிழகத்தில் உண்டாக்கிய அன்பு தம்பி அருள் முத்துக்குமாரன் அவர்களை எவ்வளவு பாராட்டணும் தகும். இந்த இடஒதுக்கீடு அநீதி என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற அரசு ஊழியர்களுக்கு இன்னமும் தெரியாமல் இருக்கிறது. இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கிறது. இது அந்த அநீதி பட்டியலின மக்களை எந்த அளவிற்கு குறிப்பாக பறையர்களையும் பலர்களையும் பாதிக்கிறது என்பதை எந்த ஒரு அரசு, நான் நிறைய ஊழியர்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், அப்படியே என்ற ஒரு அதிசயமான கேள்வி எழுப்புகிறார்களே தவிர அதை பற்றி அவர்கள் எந்த விதமான புரிதலும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான். இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க இந்த தம்பிமார்கள் கொண்டு செல்கிறார்கள். இது ஒரு பெரிய விவாதமாக்கப்பட்டு இதற்கு ஓர் அரசியல் ரீதியான ஒரு வெட்ட வெளிச்சமான ஒரு முடிவுக்கு வரும் வரை நாம் பயணத்தை தொடங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையாக இருக்கிறது. எந்த கட்சியுமே இதை முன்னெடுப்பதாக இல்லை. பட்டியலின மக்களை உள்ளடக்கி கொண்டு தலைமை தாங்கி கொண்டு ஆட்சி நடத்துகிற கட்சி நடத்துகின்ற யாருமே இதை பற்றி யோசிப்பதா இல்லை. இந்த சமயத்தில் அண்ணன் இங்க ஆசையார் இருக்கிறார், டிஎம் புரட்சிமான் இருக்கிறார்கள். இவருக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், நீங்கள் முன்னெடுங்கள். தமிழகத்திலிருந்து பல லட்சக்கணக்கான மக்களை நாம் திரட்டும், ஊர் ஊராக சென்று இந்த அநீதிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பேரணியை சென்னை மாநகரத்தில் கூட்டுவோம். ஏனென்று கொண்டால் புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசுக்கு கூட இப்படி ஒரு அநீதி இருக்கு என்பது தெரியுமா என்று தெரியவில்லை. ஏனென்று கேட்டால் அவர்கள் புதிதாக ஒரு பொறுப்பேற்றுகளால் அரசு அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் செய்ய போகிறார்கள். மரியாதைக்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்களுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சொல்வதன் மூலமாகத்தான் இதுக்கு நாம் ஒரு முடிவை கண்டிப்பாக எட்ட முடியும். அதுக்கு ஒரு தீர்வாக அமையும். இல்லை என்று சொன்னால் புதிய அரசு சார்ந்தவர்களுக்கு நமக்கே தெரியவில்லை, படித்த எத்தனையோ பண்பாடு இருக்காங்க, எத்தனையோ ஸ்காலர் இருக்காங்க, அவங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு அநீதி நடந்திருப்பது யாருக்குமே தெரியல. அப்போ நம்ம இந்த புதிதாக இருக்கக்கூடிய அரசுக்கு நாம் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அது எப்படி தெரிஞ்சோம், நம்ம ஒரு அரங்க கூட்டம் மட்டுமே இப்படி ஏற்பாடு செய்துட்டு இருந்தால் அவங்களுடைய காதுகளை கேட்டாது. அண்ணன் நீங்க 2 பேரும் ஆளுமைகள், இங்க இருக்கவங்களாம் ஆளுமைகள் தான். அண்ணன் ஆசியார் அவர்கள் இதுக்கான ஒரு முன்னேற்பாடாக ஒரு முன்வழிதால் அதற்கு நாங்கள் தம்பிமார்களெல்லாம் உங்களுடன் இருந்து இந்த ஒரு பேரணியை சென்னை மாநகரில் மிக சிறப்பாக செய்து இது தமிழக அரசுக்கு நாம் சென்றால் தானே ஒழிய கொண்டு சென்றால் மட்டுமே தான் இதற்கு ஒரு விடையாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, நான் ஒரு கிராமத்துல தலைவராக இருப்பதால் கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக யூனியன் ஆபீஸ்ல வந்து ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க, ஒரு தகவல் பலகையில தகவல் கூட்டம். என்னன்னு கேட்டா கூட்டத்தை ஒரு 7 இடங்கள் நிரப்பப்பட வேண்டும். அது பொதுமக்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அந்த 7 இடங்களுக்கு எல்லாம் ஓய போஸ்ட் தான். அரசு உதவியாளர், கார் ஓட்டுநர், அந்த 7 போஸ்டுகளை ஒண்ணு தான் பறையர்கள், மற்ற 6மே வந்து அருந்ததியர்கள். இது எவ்வளவு பெரிய அநீதி என்பதை நான் கண்கூடாக நான் பார்த்தேன். இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்றது நமக்கே தெரியல. ரொம்ப செப்பு எண்ணிக்கை கூடிய சமூகத்துடைய கடைக்கோடி மக்கள் நம்ம அவர்களும் இந்த மண்ணில் வாழ வேண்டும். இது எல்லோருக்கும் பொதுவான மண், எல்லோரும் அவருடைய தகுதிக்கு பிரகாரம் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையாக இருக்கிறது. யாரும் கிடைக்க வேண்டாம், யாருக்கும் துரோகம் செய்ய வேண்டாம், எதன் பேரிலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்க வேண்டாம். அவர்களும் வாழும், நாமும் வாழும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்க வேண்டுமே ஒழிய, நான் கண்ணால பார்த்தேன் 7 போஸ்டிங் போட்டுறாங்க, அதுல ஒண்ணுதான் பறையர், மீதி 6ம் வந்து அருந்ததியராக தான் இருக்கிறது. இப்ப நமக்கு தெரிஞ்சது ஒண்ணு, இப்ப தெரியாது எத்தனை போஸ்ட் விட்டு கிட்டத்தட்ட 4-5 ஆண்டு காலமாக பல்லர்களுக்கும் பறையர்களுக்கும் அரசு வேலை வாய்ப்பு இடமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பாபா சாஹிப் அவர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய பல கோடி மக்கள் வந்து சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, வீடை இழந்து, பொருளாதாரத்தை நிற்கதையா நீக்கும் போது நமக்கு கொடுத்த ஒரே ஒரு பிடிமானம் இந்த இடஒதுக்கீடு என்பதாக மட்டும்தான். இது மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த இந்திய சமூகம் நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதாரம் நம்ம வைத்திருப்பாங்க நினைத்தாலே நமக்கெல்லாம் பொறுமைச்சோட செய்கிறது. அதனால் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தம்பிகளுக்கும் உங்களுடைய சார்பாகவும் அண்ணன் ஆசிரியர் அவர்களுக்கும் நாம் ஒரு கோரிக்கை வைப்போம். மிக விரைவில் ஒரு தேதி அறிவியுங்கள். இது நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு நம்ம கொண்டு செல்வோம். ஏனென்று கேட்டால் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் இதை பற்றி யோசிப்பதாக இல்லை. ஏனென்று கேட்டால் அவர்களும் சேர்ந்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூடு சேர்ந்து கொண்டுதான்
தலைவனைத்தனம் செய்தார்கள். அவர்கள் எதுமேல் அக்கறை இல்லை. உங்களை விட்டாலும் இதை செய்வதற்கு முன்னெடுப்பதற்கு இப்போது தமிழகத்தில் வேற யாரும் இல்லை. நீங்கள் தான் செய்தாக வேண்டும் என்ற பெரும் சுமையை உங்கள் மீது இறக்கி இந்த புத்தகத்தை, இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை, ஒரு தீப்பொறியை தமிழகத்தில் கொண்டு வந்த தம்பி முத்தகுமரன் அவர்களை ஒரு சிறிது உங்கள் முன் அன்போடு ஒரு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என கூறிக்கொண்டு தம்பியை மடை